ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி படித்துறை உள்ளிட்ட இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காவிரி தாயை வழிபட்டு வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரி படித்துறைகளில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? நடந்தாய் வாழி காவேரி என்று தான் செல்கின்ற இடங்களெல்லாம் நலங்களையும் மரங்களையும் வாரி வழங்குகின்ற காவிரி தாயை இந்த காவிரி படுகையில் உள்ள மக்கள் தங்கள் ஒரு தாயாக தான் கருதுகின்றனர். ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதி என்று பெருகி வரும் காவேரியின் கரைகளில் இந்த மக்கள் பூ பழம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து வழிபடுவது வழக்கம். அதேபோன்று தற்பொழுது ஸ்ரீரங்கம் காவேரி அம்மா மன்றம் படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது காவேரி தாயை வணங்கி வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதுமண தம்பதியினர் காவிரி தாய் தனக்கு கணவருக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும், நன்கு செல்வம் வழங்க வேண்டும், நல்ல வளங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காவிரி தாய்க்கு வணங்கி தன்னோட கணவருடைய புதுமண அந்த தருமணமான அந்த மாலையை காவிரி ஆற்றில் விட்டு இங்கு புது தாலி பிரித்து கட்டிக்கொள்கின்றனர். அதனால் இங்கு ஏராளமான புதுமண தம்பதிகள் கூட்டம் பார்க்க முடிகிறது. அதே போல ஏராளமான மக்கள் இங்கு கூட்டமாக காவிரி தாயை வணங்கி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவிரி ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய தங்கை என்பது ஒரு ஐதீகம். அதனால் இன்று மாலை காலை 11 மணி அளவில் ஸ்ரீரங்கம் அம்மா மன்றம் படித்துறை வரும் நம்பெருமாள் இங்கேயே அமர்ந்து காவிரி தாய்க்கு இன்று மாலை சீர் தரவிருக்கிறார். அந்த நிகழ்வு மாலை 4 மணி அளவில் நடக்க இருக்கிறது. இப்பொழுது நம்மிடையே ஒரு புதுமண தம்பதியினர் இருக்கின்றனர். அவரோட கேட்போம் எதனால இந்த கொண்டாட வந்திருக்காங்கன்ட்டு. வணக்கம், இப்ப நீங்க எங்கேருந்து வரீங்க? இந்த காவிரி வழங்குறதுக்கு என்ன காரணம்? நாங்க மாத்தூர்ல இருந்து வரோம். இங்க காவிரி தாயை எல்லாரும் அம்மனா நினைச்சு வழிபடுறாங்க. நாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாலை, நாங்க கல்யாண நாள் அன்னைக்கு அணிந்திருந்த எல்லா மாலையும் போட்டுட்டு தாலி பிரிச்சு கட்டி விளக்கு இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு போலான்றதுக்காக வந்திருக்கோம். அதாவது இந்த புதுமண தம்பதியில் இங்கு ஏராளமான குவிந்திருக்கின்றனர். அனைவரும் இங்கு காவிரி ஆற்றில் புனித நீராடி அதன் பிறகு தங்களுடைய காவிரி தாய்க்கு உரிய மங்கள பொருட்களை வைத்து படைக்கின்றனர். அதே போல இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். போக்குவரத்தும் ஒழுங்குபடுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல காவேரி ஆற்றுக்குள் இங்கு புதைமணல் உள்ள பகுதி என்பதால் காவேரி ஆற்றுக்குள் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் காவேரி ஆற்றுக்குள்ளே இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபத்தான பகுதியில் போகக்கூடாது என்று தொடர்ந்து பொதுமக்களை வலியுறுத்தி வருகின்றனர்.